ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனிங் அண்ட் மெட்டலர்ஜி ஆஃப் குப்தா பீரியட். ஓகேங்களா? ஸோ சுரங்கத் தொழிலும் உலோகவியலும் பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் செழிப்பான தொழில்கள். சரிங்களா? ஸோ இதை பற்றி 3 பேர் அவங்களுடைய நூல்களில் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமரசிம்மர், வராகமிக்கர், காளிதாசர். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரவாரா காளிதாஸ் நம்ம மைண்டில் தோணும். ஸோ காளிதாஸ் வக்கார் வரா மைண்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நம்ம மைண்டில் அமரவாரா காளிதாஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நிறைய ரிச் டெபாசிட்ஸ் ஆஃப் அயன் ஓர் ஃப்ரம் பீகார், காப்பர் ஃப்ரம் ராஜஸ்தானில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியனை பார்த்தா ஒரு நார்த் இந்தியன் மோஸ்ட்லி பீகாராக தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா எந்த ஊர் ராணி அப்படின்னு கேட்போம். எந்த ஊரை ஊர் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க, பீகார். அப்படி இல்லைன்னா கா பேரு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கா பேரு அப்படின்னு கேட்பாங்க. கா பேர் அப்படின்னா ராஜா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ கா பேரு, அதாவது காப்பர் கா பேரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ ராஜஸ்தான். ஓகே, அதுக்கடுத்து அங்கே லிஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ கோல்டு, காப்பர், லெட்டு, பிரான்ஸு, டின்னு, ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக என்ன இருந்திருக்கு அப்படின்னா பிளாக் ஸ்மித்தி இருந்திருக்கு. ஸோ அதாவது இரும்பு தொழில் சார்ந்த தொழில்கள் இருந்திருக்கு. ஸோ அந்த தொழில்னால் நிறைய வெப்பன்ஸ், அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் தேவையான விஷயங்கள் நிறையாவே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது அந்த காலத்துடைய மெட்டலர்ஜிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டெவலப்மெண்ட்ஸ்க்கு எவிடன்ஸாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹ்ரௌலி அயன் பில்லர் ஆஃப் கிங் சந்திரகுப்தா, அதாவது குதுப் மினார் காம்ப்ளெக்ஸில் டெல்லியில் கட்டியிருக்காங்க. இது ஐடென்டிஃபை வித் சந்திரகுப்தா 2 சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சந்திரகுப்தா 1 தான் மெஹ்ரௌலி அயன் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஐடென்டிஃபை, அதாவது இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சந்திரகுப்தா 2 தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இது மெஹ்ரௌலி அயன் பில்லர் பார்த்தீங்கன்னா 100 வருஷமாக ரஸ்ட்டை பிடிக்காமல் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க என்னெல்லாம் தொழில்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ரெடி பண்ணுறது, மெட்டல் என்கேவிங் பண்ணுறது, பானை தொழில் செய்கிறது, டெரகோட்டா ஒர்க்ஸு, அப்புறமா ஃபுட்டு, ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அப்போவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான என்ன அப்படின்னா அவங்க மெட்டல் புத்தர்களுடைய சிலைகள் பண்ணியிருக்காங்க மெட்டலில். அப்போவே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தங்கம் உருக்குறது. ஓகேங்களா? இப்போது நம்ம அந்த காலத்துலேயும் தங்கம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு தங்கத்திலேருந்து உங்களுக்கு ஒரு செயின் ரெடி பண்ணுறாங்கன்னா அதுக்கான உருக்கும், அப்போது நீங்கள் அதை உருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வேஸ்டேஜ் நிறையா போகும். அந்த வேஸ்டேஜுக்கான காசும் அதை யார் வாங்குறாங்களோ அவங்களே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா காளிதாஸ். இது இங்கிலீஷ் புக்கில் இல்லை, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து அங்கே ட்ரேடு எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடந்து 2 டைப் ஆஃப் வணிகர்கள் இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரஸ்ரீ, அதுக்கடுத்து சத்தவஹா. ஓகேங்களா? சிரஷ்டி, சஸ்தவஹா அப்படின்னு 2 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிரஷ்டி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிளேஸில், அதாவது அவங்க ஒரு பொட்டி கடை வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு கடை போட்டு அதில் வருமானத்தை சம்பாதிப்பாங்க. அவங்க அந்த பிளேஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து நார்மல் லைஃப்பை வாழ்வாங்க. ஓகேங்களா? இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரெஸ்ட்டு, அதாவது ஒரு பொட்டி கடை போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சத்தவஹா. ஓகேவா? சாத்தவஹா இவங்க அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலுக்காக ஒரு லாபம், அதாவது நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஊராக போயிட்டு வணிகம் செய்வாங்க. ஓகேங்களா? ஒரே இடத்துல இல்லாமல் ஊராக வணிகம் செய்வாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வணிகம் நமக்கு எப்படிலாம் நடந்திருக்குன்னா அன்றாட தேவையான பொருட்களும் லக்ஸரி பொருட்களும் நிறையா இருந்திருக்கு. அப்புறம் சந்தனக்கட்டை, மெழுகு, குதிரை, கோல்டு, காப்பர், அயன், இது எல்லாமே அந்த டைமில் வணிகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நாரதஸ்மிருதி பிரகஸ்பதி. ஓகேவா? நாரதஸ்மிருதி பிரகஸ்பதி
ஸ்மிருதி. ஓகேங்களா. ஸோ இது வந்து வணிக குழுவுக்கு வந்து அமைச்சு அந்த செயல்படை பற்றி கூறுது. ஓகேங்களா. ஸோ கேட்பாங்க ஆர்கனைசேஷன் வந்து யார் வந்து வணிகத்துக்கான வந்து ஆர்கனைசேஷன் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரத ஸ்மிருதி, பிரகஸ்மிருதி. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு குழு, நம்ம ஒரு கேங், ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குது அப்படின்னா அதில் எவனா ஒருத்தர் வந்து நாரத வேலை பண்ணுவான். கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஏதாவது நாரத வேலை பண்ணுவான். பிரகஸ்பதி பிரகாசமாக ஒருத்தன், அதாவது நல்லா பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பான். ஓகேங்களா. ஸோ அந்த குழு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாரத வேலை பண்ணுறது ஒருத்தர் இருப்பாங்க, பிரகஸ்பதின்னு ஒருத்தர் நல்லா வந்து பிரகாசமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த குழுக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஹெட் இருப்பாங்க, அப்புறம் வந்து 2 to 5 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து எல்லாம் சட்டத்திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாகவே வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. பிரகஸ்மிருதி, அதாவது அந்த குழுக்களில் வந்து ஏதாவது சண்டை நடக்குது அப்படின்னா அந்த குழுக்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பிரகஸ்பதி தான் வந்து சண்டை நடக்குதுன்னா அவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகஸ்பதி ஸ்மிருதியில் சொல்லியிருக்காங்க. அதாவது நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதின்னா அது ஒரு நூட்கள், இதை பற்றி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து மண்டசோர் கல்வெட்டு. ஓகேங்களா. மண்டசோர் கல்வெட்டு அப்படின்றது வந்து வணிக குழுக்கள், அதாவது இந்த வணிகம் பண்ணுறாங்களா அவங்க குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளில் பங்கினை வந்து ஆட்டியதாக சொல்லியிருக்காங்க. பேங்க்கில் வந்து ஏன்னா அவங்க தான் வந்து டெபாசிட்லாம் நிறைய போடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு முக்கிய பங்கு ஆட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கல்வெட்டு அப்படின்னா மண்டசோர் கல்வெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழ் புக், இங்கிலீஷ் புக்கில் இல்லை, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மண்டசோர் கல்வெட்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்து வணிக துறைமுகங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து உசூர் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து வட்டிக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த காலத்துலேயே வந்து வட்டிக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்து வாங்குகிற விஷயங்களை வந்து அப்போவே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. உசூர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து போர்ட். ஓகேங்களா. வணிக துறைமுகங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. கல்யாண் கால்ஃபோர்ட். ஓகேவா. கல்யாண் கால்ஃபோர்ட், அதாவது சாலு அப்படின்ற மாதிரி தெரியும், சால் போர்ட் அப்படின்ற மாதிரி தெரியும், அது கால்போர்ட் அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கல்யாண் கால்போர்ட். கல்யாண் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டில் இருந்துருக்கு. அதாவது நம்ம வந்து கல்யாண் அப்படின்றது தான் போர்ட்டு, துறைமுகம். அதுக்கடுத்து வந்து கால்போர்ட் அப்படின்றது வந்து 60 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் மும்பையில் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ போர்ட் அப்படின்னா துறைமுகம். நம்ம முகம் எப்போ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு கல்யாணம் கலையாக வந்தால் அப்போ வந்து துறைமுகம், அந்த முகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாண் அப்படின்னும் போது நம்ம கல்யாணம் பண்ணும்போது அந்த முகம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கால்போர்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து மாப்பிள்ளையாக இருந்தோம் அப்படின்னா கால் மேலே கால் போட்டு உக்காந்துப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. துறைமுகத்துக்கு அந்த முகம் அப்படின்றத ஒரு வார்த்தையை வந்து ஷார்ட்கட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட், அதாவது வணிக சந்தைகள். ஓகேங்களா. வணிக சந்தைகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வணிக சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மலப்பார், மங்களூர், சாலாபடானா, நயோபடானா, பந்தேபடானா. ஓகேங்களா. ஸோ வணிக சந்தைகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மலப்பார், மேங்களூர், சோலாபடானா, நயோபடானா, பந்தேபடானா. இந்த படானா அப்படின்னு வந்தாவே மார்க்கெட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மங்களூரில் எம் இருக்குது, மலப்பாரில் எம் இருக்குது. ஸோ மார்க்கெட்டுனாவே வந்து மா அப்படி இருக்குது, அந்த மா வர்றதுனால அது மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபாகயான். ஓகேங்களா. இந்த ஃபாகயான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு கடற்கரையில் முக்கியமான வணிக மையம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரலிப்தி. ஓகேங்களா. ஸோ தாமிரலிப்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து வணிக மையத்துடைய முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மால்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு பெரிய மாலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே லிஃப்ட் இருக்கும். தாமிரலிப்தி. ஓகேவா. தாமிரலிப்தி, அதாவது லிஃப்ட் வந்து தாமரை மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ ஃபாகயான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரேட் சென்டரில் லிஃப்ட் இருக்கும், தாமரை லிப்தி அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஃபாகயான் வந்து சி ரூட், அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள சி ரூட்டை பற்றி வந்து அங்கே என்னெல்லாம் ட்ரபிள்ஸ் இருக்குது, எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இந்தியாவிலேருந்து எதெல்லாம் வந்து அவங்க
விற்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபூர்வ ரத்தினங்கள், மெல்லிய துணிகள், வாசனை திரவங்கள். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு எல்லா இடத்துக்கும் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து நல்ல மெல்லிய ட்ரெஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து சென்ட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து டைமண்ட் போட்டுவோம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அபூர்வ ரத்தினங்கள். ஸோ இந்த 3 தான் வந்து இந்தியாவுக்கிட்டேருந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அதே வந்து நம்ம வந்து சைனா கிட்டேருந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டு. ஓகேங்களா. சைனா கிட்டேருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பட்டு வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பண்பாட்டு பற்றி பார்ப்போம். பண்பாட்டு மறுமலர்ச்சி பற்றி குப்தா காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.